நண்பர்களுக்கு வணக்கம். உன்னில் சரணடைகிறேன். பகுதி 12. மாலை வழக்கம் போல அவர்கள் சந்திப்பு நிகழ அவளை தன் நண்பனுடைய பீச் ஹவுஸிற்கு அழைத்து வந்திருந்தான். வீட்டின் பின்புறம் கடல் பகுதிக்கு செல்லும் பாதை இருக்க அங்கு இருவரும் சென்றனர். அதேபோல் பல பங்களாக்கள் அங்கு இருப்பதால் வெளியாட்கள் அங்கு வர வாய்ப்பில்லை. அங்கும் இங்குமாக ஒரு சிலரை அந்தந்த வீட்டின் உரிமையாளர்கள் இருக்க இவர்கள் இருவரும் அந்த பொதிமணலில் அமர்ந்தனர். இவ்வளோ தூரம் தள்ளி வந்து இந்த கடலை பார்க்குறதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க கடலையே பார்த்துருக்கலாமே. அவள் கலாய்க்க, அங்கே இப்படி நீயும் நானும் தனியாக நிம்மதியாக அமர்ந்திருக்க முடியாதே என்றிருந்தான் கடலை பார்த்தபடி. அது சரி, இதில் கூட இவ்வளோ பிளான் இருக்கா என்று நினைத்தவள் மண்ணில் கைகளை அலைய விட்டு விளையாண்டு கொண்டிருந்தாள். பெயர் எழுவதும் அழிப்பதும் கோலமிடுவதும் பூக்கள் வரைவதும் என்று இருந்தவளை சற்று நேரம் இருள் சூழ்ந்திருந்த அந்த பகுதி இருள் சூழ்ந்துவிட அவளை திரும்பி பார்த்தவன், ஹே பாப்பா அங்க பாரு என கடல்புறம் கண்காட்ட, என்ன என்று கேட்டவாறு திரும்பி பார்த்தவள் வாய் பிளந்து விட்டாள். முழு நிலவு அழகாய் எழுந்து நின்றது. தண்ணீர் தெரித்துவிடப் போகிறது என்பது போல் கடற்பரப்பை ஒட்டி அது நின்றிருக்க அவளுக்கு விழி விரிந்தது. வாவ், எவ்வளோ அழகா இருக்கு. ஒன்றை விட இல்லை. சும்மா இருங்க, இன்னைக்கு பௌர்ணமியா, செம சூப்பர் என்று கண் கொட்டாமல் அதையே ரசித்தபடி அவள் இருக்க, அவளை ரசித்தபடி அவன் இருந்தான். அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் ஐ லவ் யூ என்று உரைக்க என்று தலையாட்டியவள் பின் உணர்வு வர, நம்ம கேட்டது இப்போ என்ன என்று சந்தேகம் தோன்ற அவன் புறம் திரும்பினாள். என்ன என்ன கேட்டீங்க என்றால் குரல் கிசுகிசுக்க. அவளை பார்த்து இதழ் வெறித்தவன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என் கூடவே நீ இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பார்த்தா அன்னைக்கே பிடிச்சிட்டு தான், இருந்தாலும் எந்த அளவுக்கு என் மனசு உன்னை தேடுதுன்னு நான் தெரிஞ்சுக்கத்தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை. ஐ லவ் யூ. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீ உடனே சொல்ல வேணாம். எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, நாளைக்கு வந்து சொன்னால் போதும். அவன் கூற இவளுக்குள் சிரிப்பு வர அமைதியாகிவிட்டாள். இரவு உணவு பின் அவளை ஹாஸ்டலில் விட்டவன், நாளைக்கு சொல்லிடுவேலா என்றான். ஆம் என்பது போல் தலையாட்டி விட்டு சென்றாள். தன் படுக்கையில் சென்று படுத்தவளுக்கோ மனம் கொள்ள ஆர்ப்பரிப்பு. இதுபோல் இருந்து விடாதா என்ற தவிப்பு, ஏக்கம் எல்லாம் இன்று தீர்ந்தது. அவளிடம் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்ற ஆசைத்தான். ஆனால் அவளை தடுத்தது அவளது நிலைமை. அவள் எங்கே? அவன் நிலை எங்கே? தான் ஆசைப்படலாம், ஆனால் தன் தகுதிக்கு இது சரிவருமா என்று யோசிக்க மனம் முகமும் வாட கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. அழுது ஒருவாறு தீர்த்தவள், ஆனாலும் அவங்களும் தன்னை விரும்பி கேட்கிறார் என்று தோன்ற இதை தனியாக சிந்திக்காமல் அவனுடனே சேர்ந்து தெளிவுபடுத்தி கொள்ளலாம் என்று முடிவுக்கு விட்டு உறங்கினாள். அந்த டெடிபியரை பார்த்துவிட்டு உறங்கும் நேரம் கண் விழிக்கும் போதும் அதை பார்ப்பது வழக்கமாயிற்று. அவள் கைக்கு அது வந்ததிலிருந்து அதில் பார்ப்பது ஆதோவைத்தான். காலையில் எழுந்து தயாராகி இயந்திர கதியில் வேலைக்கு வந்தவள் தன் பாட்டிற்கு வேலையில் ஈடுபட ஒரு ஃபோன் கால் வந்ததும் அந்த இடமே பரபரப்பானது. என்ன என்று பார்த்தால், பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் சீரியலுக்கு இடையில் இவர்களுடைய விளம்பரம் வரப்போகிறது என்று தகவல் வர ஒரு வேலையும் அங்கு ஓடவில்லை. 2 மணி எப்பொழுது ஆகும் என்று அனைவரும் காத்திருக்க 2 மணிக்கு இவர்கள் எதிர்பார்த்த சீரியல் துவங்கி ஓடிக்கொண்டிருந்தது. நகர்ந்து செல்லும் ஒவ்வொரு மணி துளிகளும் 1 மணி நேரம் போல கடந்திருக்க, அட எப்படா வரும் நம்ம விளம்பரம் என்று குமார் புலம்ப இவளுக்கு சிரிப்பு. சீரியல் பார்ப்பவர்களோ விளம்பரத்தை போட்டு கொள்றானுங்க என்று திட்டி தீர்த்து கொண்டிருக்கும் நேரம் நாம் விளம்பரத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் என்று இவளுக்கு தோன்றியது. 10 நிமிடத்திற்கு பிறகு இவர்கள் எதிர்பார்த்த விளம்பர இடைவேளை வந்தது. முதலில் ஹார்லிக்ஸ் வர, நம்மளது எங்கடா குமார் ஆர்வத்துடன் வர, வரும் வரும் என்றான் மகேஷ். அடுத்து 5 ஸ்டார், ஒன்றும் செய்யாதீங்க என்று கூறிக்கொண்டு வர, என்னடா இதெல்லாம் வரும்போது நம்மளது எங்கடா, ஏன் அவசரப்படுற, வரும். அடுத்து வேட்டி சட்டையை போட்டுக்கொண்டு ஒரு நடிகர் நடமாட, நல்லா தெரியுமாடா இதில் தான் நம்மளது வரும்னு குமார் கேட்க மகேஷிற்கு மற்றவர்களுக்கும் கூட அந்த சந்தேகம் வர அவர்கள் முகம் வாடியது. அடுத்த நொடியே பிரகாசம் ஆகும் அளவு அவர்களுடைய விளம்பரம் ஒளிபரப்பட்டது. ஆர்வத்துடன் அனைவரும் பார்க்க அது இவர்கள் எடுத்தது போலவே கொஞ்சமும் குறையாமல் முழுவதுமாக ஒளிபரப்பப்பட
அது முடிந்த நொடி ஹே என்று கூக்குரலிட்டனர் அனைவரும். நீரஜாவும் மீராவும் கைகள் தட்ட குமாரும் மகேஷும் கட்டியணைத்து கொண்டனர். இந்த நேரம் அவளோடு ஒரு சிறு சந்திப்பு ஏற்படும் நேரம் அல்லவா? அவளை காணோமே என்று நினைத்திருந்தவன் ஸ்டூடியோவில் கேட்ட சத்தம் அவன் அனுமதியின்றி கால்கள் அங்கு சென்று நின்றது. என்ன இவ்வளவு சத்தம் என்றபடியே அங்கு சென்று நின்றவனை மகிழ்ச்சியோடு வரவேற்றனர். தங்கள் மகிழ்ச்சிக்கு காரணம் சொல்ல கன்கிராச்சுலேஷன் என்று கைகுலுக்கி விட்டு நீரஜாவை ஒரு குத்தும் பார்வை பார்த்துவிட்டு நகர்ந்து சென்றான் ஆதவ். யாருக்கும் தெரியாமல் தன் தலையை தானே தட்டி கொண்டு அவனை பார்த்தால் அவன் அங்கிருந்து சென்று விட்டான். மாலை அவர்கள் வழக்கமான சந்திப்பு நிகழ காரில் அவள் அமர்ந்திருந்தும் அவன் பேசவே இல்லை. அவனையே திரும்பி திரும்பி பார்த்தவள் அவன் வாய் திறக்கப் போவது இல்லை என்பது புரிய சாரி என்றால் மெதுவாக. எதுக்கு? இல்லை, மதியம் எல்லாரும் சீரியலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்மா, அதனால என்ன மறந்துட்டேன். சாச்சா அப்படியெல்லாம் இல்லை. லவ்வை சொன்ன உடனே ஒரு அலட்சியம் வந்துட்டு இல்லை, இவன் எங்கே போயிட போகிறான், நம்ம சுற்றிட்டு தான் வருவான்னு. இல்லை இல்லை, இல்லவே இல்லை, அப்படியெல்லாம் பேசாதீங்க. அப்போ என்ன மறந்துட்டியா? என்னை கொஞ்சம் பேச விடுங்களேன். எல்லாரும் ஒன்று கூடி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி தனியாக வர முடியும்? அவள் பாவமாக கேட்க அவளை திரும்பி பார்த்து முறைத்தவன், சரி நேற்று கேட்டதுக்கு பதில் என்ன? அவள் தயங்கியபடி, நீங்கள் அவ்வளோ பெரிய முதலாளி, நான் சாதாரண ஒர்க்கர், எப்படி சரி வரும்? 4 பேர் முன்னே உங்களுக்கு கௌரவமாக இருக்குமா? ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து அளந்து அவள் கூற பிரேக் போட்டு வண்டியை நிப்பாட்டி இருந்தவன் அவள் அதிர்ந்து அவன் புறம் திரும்ப தன் கையால் அவள் நாடியை பற்றி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவன் பிடியில் மட்டும் அல்ல, அவள் வார்த்தைகளிலும் அழுத்தமாக விழ, பிடிச்சிருக்கு. அதை கேட்கவும் அவன் இதழ்கள் மலர்ந்தது. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை, நமக்குள்ள யாரும் இல்லை, புரியுதா? அவள் சரி என்பது போல் தலையை ஆட்ட, அப்படி இருக்குமா இருக்காதா, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி நடந்திடாதா என்று இத்தனை நாட்களாக அவள் தவித்த தவிப்புகள், கவலை, துயரம் அனைத்தும் காற்றில் கரைந்து கற்பூரமாய் இந்த இடம் தெரியாமல் மறைந்திருக்க அந்த எந்தவித தடங்களும் இன்றி அவனை மனதிற்குள் நிரப்பினாள். அதற்கு பிறகு அவர்களுடைய சந்திப்பு மேலும் இனிமை கூடி போனது. இதுவரை ஒரு விலகல் இருக்க, ஒரு எல்லையில் இவள் நிற்க, அது என்று உடைத்தெறியப்பட்டது. அவன் எங்காவது வெளியில் செல்லும் போது அவள் கைகளை பிடிக்க முதலில் கூச்சம் இருந்தாலும் பின் அவளும் அதை ரசித்து அனுமதித்தாள். காதல் கடலில் இருவரும் மூழ்கி முத்துக்களை குவித்தனர். ஆம், அவனுடைய ஒவ்வொரு செயலும் அவளுக்காக. அவன் மனதார அனுபவித்தாள். இதுவரை தான் கண்டிராத அன்பு, அக்கறை, அரவணைப்பு அவனிடமிருந்து கிடைக்க அனைத்தும் பொக்கிஷமாக அவளுக்கு தெரிந்தது. தனக்காய் ஒருவன் தன் இன்பமாய், தன் இதயமாய், தன்னவன் என்று சொல்லிக்கொள்ள. மகேஷ் குரூப்பும் வளர்ந்து கொண்டே சென்றது. கேழ்வரகு பிஸ்கெட் நன்றாக வியாபாரமாகியது. நல்லது கிடைக்காதா என்று ஏங்கி இருந்த பல மக்களுக்கு இது பிடித்து போக அருமையாக வியாபாரம் செல்ல, மேலும் நவதானிய பிஸ்கெட், வேர்க்கடலை பிஸ்கெட் என்று பல வெரைட்டிகள் வெளிவர அனைத்திற்கும் விளம்பரம் மகேஷ் குரூப்புக்கே கொடுக்கப்பட அனைத்தும் சிறப்பாக இருந்தது. மேலும் பல வாய்ப்புகள் அவரை தேடி வந்து குவிந்தது. அவர்களுடைய பெயரும் புகழும் குறிப்பிட்டு சொல்லும் அளவு வளர்ந்தது. இவர்களுடைய காதலும் அழகாய் வளர்ந்தது. ஆலமரமாய் இலை பரப்பி நின்று ஒவ்வொரு விழுதையும் வேறாக்கி பூமியில் காலூன்றி நிற்கும் ஆலமரமாய் அவள் காதல் உள்ளம் அவன் நினைவுகளை மனதில் ஆழம் வரை ஊன்றி பரப்பி இருந்தது. இது என்று திருமணம் வரை செல்லும். திருமணம், குழந்தைகள் என்று எண்ணும் போதே அவள் கண்களில் சிறு துளி வந்து நின்றது. அவளையும் அறியாமல், எனக்கு கிடைக்காத வாழ்வு என் பிள்ளைகளுக்காகவது கிடைக்க வேண்டும். பிள்ளைகளின் ஒவ்வொரு வளர்ச்சியும் கூடவே இருந்து அனுபவிக்க வேண்டும். தனக்கு சிறுகதையாய் முடிவு பெற்ற பெற்றோர்கள் போல் இல்லாமல் தானும் கணவருமாக இணைந்து அன்பை, அக்கறையை கொடுத்து குழந்தைகளோடு வளர்த்து அவர்களோடு வாழ வேண்டும். கடவுள் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டாள். அடுத்த கட்டத்திற்கு தங்கள் வாழ்க்கை செல்லும் நாளை அவளோடு எதிர்பார்த்திருக்க அவளும் அதை அறிந்தான் போல. ஒரு ஞாயிறு அன்று முதல் முறையாக அவளை அவன் வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தான். அடுக்குமாடி குறுகிழிப்பில் ஒரு பெரிய ஃப்ளாட் அவனுடையது. கதவை திறந்தவுடன் ஹே இரு என்றவன் முதலில் உள்ளே நுழைந்து தன் செல்லில் கேமராவை ஆன் செய்து இப்ப உள்ளவா என்று கூற அவளுக்கு சிறு கூச்சம்.
வெட்கத்தோடு அடியெடுத்து வைத்து உள்ளே நுழைந்தாள். பின் கேமராவை ஆஃப் செய்தவன் கதவை லாக் செய்துவிட்டு அவள் அருகில் வந்து நின்றான். சோபாவில் அமர வைத்து அவளை தன் கைவளவில் வைத்து கொண்டவன், இதுவரை என் வீட்டுக்குள்ள நான் யாரையும் விட்டதில்லை. நானே காலையில் வெளியே போனால் நைட்டு தூங்க தான் உள்ளே வருவேன். அதனால என்ன தேடி இங்கே வரக்கூட யாரும் வாய்ப்பில்லை. அதுதான் நீ முத நுழையும் போது அந்த நேரத்தை என் மனசில் மட்டும் இல்லை, கண்ணில் இருந்து மறையக்கூடாதுன்னு கவர் செய்துட்டேன் என்று விளக்கம் கொடுக்க அவனை நிமிர்ந்து பார்த்தவள் என்ன என்பது போல் அவன் புருவம் உயர்த்த, ஒன்றும் இல்லை என்பது போல் கண்ணை சிமிட்டி தலையாட்டினாள். ஆனால் இந்த அன்பு கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள். இன்னைக்கு என்ன பிளான்? இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும், அவ்வளோதான் பிளான். என்ன சாப்பிடலான்னு சொல்லு, ஆர்டர் பண்ணால் வந்துடும். நீ இப்படியே என் மேலே சாஞ்சிட்டு இருந்தால் போதும். அவன் உல்லாசமாக கூற அவனிடமிருந்து விலகியவள், நான் சமைக்கட்டுமா? ஆனால் சுமாராக தான் சமைப்பேன். ஏன்னா ஹாஸ்டலில் இருக்கேன், கிச்சன் பக்கம் போகிற வாய்ப்பு கூட இல்லை. ஆசிரமத்தில் கொஞ்சம் சமைச்சிருக்கேன், சமைக்கட்டுமா என்றால் கெஞ்சுதலாக. உனக்கு ஏன் சிரமம்? அவன் மறுக்க, எந்த சிரமமும் இல்லை, சந்தோஷம்தான். சரி ஓ இஷ்டம் என்றவன் சமையலுக்கு தேவையானது என்னவென்று கேட்டு அதையும் ஆர்டர் கொடுக்க அரை மணி நேரத்தில் அத்தனையும் வந்து இறங்கியது. இவள் சமையலை துவங்கினாள். முதலில் சமைக்க துவங்கியதால் பால் காய்ச்சி இருவரும் குடித்துவிட்டு பின் வேலையை துவங்கினர். தனக்கான இடம் இதுவென்று மனது கூற மகிழ்வுடன் அனைத்தையும் செய்ய துவங்கினாள். சாப்பாடு மேஜையில் அனைத்தும் பரப்பப்பட வாசனையே சாப்பிட தும்முன்னு அளவு இருக்க சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அவியல் என அசத்தி இருந்தாள். சுவையும் அருமையாக இருக்க என்று கண்கள் மூடி ரசித்தவன், வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது தெரியுமா, வேலைன்னு ஓடிட்டு எப்போ வயிறு கத்துதோ அதை அடக்க ஏதாவது போட்டுட்டு ஓடிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நிம்மதியாக சாப்பிட்றேன் என்று மனதார கூறியவன் மகிழ்வோடு சாப்பிட அவனுக்கு பரிமாறிக்கொண்டே அவளும் சாப்பிட்டு முடித்தாள். பின் அனைத்தையும் துளக்கி கழுவி முடித்தவள் ஃபோனோடு அமர்ந்திருந்தவன் அருகில் வந்தாள். நைட் என்ன டிஃபன் பண்ண? ஹே அதெல்லாம் வேணாம், நைட்டு வெளியில் சாப்பிட்டுட்டு உன்னை ஹாஸ்டலில் என்று இழுத்தவன் அவள் கண்களை சுருக்கி பார்க்க, ஹாஸ்டல் போகணுமா? இல்லை இங்கே இருந்துறியா? அவள் முறைக்க, சரி கொண்டு போய் விட்டுறேன் என்றான் காட்டமாக. அவன் முகம் போன போக்கை பார்த்து வெடித்து சிரித்தவள், சிரிக்கிற அளவு இங்கே எதுவும் நடக்கலை. அவன் முகம் திருப்ப, பால்கனியில் போய் பார்க்கட்டுமா? அனைத்து வாகனங்களும் ஏதோ பரபரப்புடன் ஓடிக்கொண்டே இருப்பது போல் இருந்தது. மேலே வானம் அழகாய் பறந்து விரிந்திருக்க மேகங்கள் அழகாய் உருண்டோடி கொண்டிருந்தது. அந்த நீல வானத்தில் தன் கைவண்ணத்தை காட்டும் மேகங்கள் ஏதேதோ உருவங்களை தீட்டிக் கொண்டு நகர்ந்தது. அந்த ஞாயிறு இனிமையாய் கலைந்திருந்தது. அன்றிலிருந்து ஆதவிற்கு தவிப்பு கூடியது. இதுவரை ஆலவரமற்று கிடந்த அவன் வாழ்வும் வீடும் அவளுடைய வருகைக்கு பிறகு அவள் வாசத்தை, அவள் நினைவுகளை சுமந்து நின்றன. இதற்கு மேல் அவள் இல்லாமல் வாழ்வில்லை என்று முடிவிற்கு வந்தவன், இதற்கு மேல் தாமதிக்க வேண்டாம், அவளிடம் கூறி சம்மதம் வாங்கிவிட வேண்டும். ஆமாம், சம்மதிக்காமல் வேற என்ன செய்ய போறா? இனி அவருடன் இருக்க ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ வேண்டும் என நினைவுகளில் அவன் உழன்று கொண்டிருக்க அவளும் கிட்டத்தட்ட இதே முடிவிற்குத்தான் வந்திருந்தாள். இருவருக்கும் மனம் ஒத்து போயாற்று. இனி ஏன் காத்திருக்க வேண்டும்? திருமணம். அதை நினைத்தவுடனே அவளுக்கு வெட்கம் மலர்ந்திட முகம் சிவக்க இதழ்கள் விரித்து சிரித்தாள். அன்னையிடம் சொல்லிட வேண்டியதுதான், அவர் தனக்காய் மற்ற ஏற்பாடுகளை செய்து விடுவார். இந்த விஷயம் வெளிவரும்போது மகேஷ் அண்ணா என்ன நினைப்பாங்க? குமார் அண்ணா என்ன சொல்லுவாங்க? மீரா, ராகினி அக்காவும் ரொம்ப கிண்டல் செய்வாங்களோ? ஆமாம், நம்ம பக்கமே நினச்சிட்டு இருக்கோமே, அவருடைய பக்கம் இதுவரை யோசிக்கவே இல்லையே. அவரோட வீட்டில் கூட யாரும் இல்லை. அப்போ நம்மளை மாதிரி அவருக்கும் என யோசித்தவன், இல்லை இனிமே எனக்கும் அவருக்கும் நானுமா இருந்து வாழ்வை துவங்குவோம், வாழ்நாள் முழுவதும் இயங்குவோம். கல்யாணம் எப்படி? ரெஜிஸ்டர் ஆஃபீஸா கோவிலா? ரெண்டில் ஏதோ ஒன்று தான் சாதாரணமாக நடக்கும் என்று நினைத்தவள் மற்றவர்களுக்கு நடக்கும் திருமணத்தை நினைத்து பார்த்தாள். சொந்தம், பந்தம், சுற்றம், அக்கம் பக்கத்தினர் அனைவரும் ஒன்று கூடி ஆசீர்வதித்து அவர் மனம் நினைவோடு வாழ்த்தி அவர்கள் வயிறு நிறைய நாம் விருந்திட்டு நினைக்கும் போதே ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டவள், சரி எப்படி நடந்தா என்ன, திருமணம் தானே என் வாழ்வு, அவர் கை கோர்த்து அது போதும் என்று முடிவிற்கு வந்திருந்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா